வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த வீடியோ தான். டிஜே பிளாக் தங் லைஃப் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருந்தாப்புல. நம்ம நேற்று கூட ஒரு vlog போட்டிருப்போம். ஸோ நம்ம vlog-ஐ பார்க்கலன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு ஃபன்னான ஒரு vlog. சத்தியமாக நாங்களே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நாங்கள் vlog பண்ணுவோமா இல்லையான்ட்டு. ஸோ அது ஒரு சடன் பிளான், சரி vlog எடுக்கலாமேன்னு எடுத்த ஒரு வீடியோ தான். பிளானில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் நம்ம சேனலில் போய் நேற்று போட்ட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் இனிமேல் vlogலாம் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம சேனலில் அப்படின்னு. நேற்றுக்கே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அடிக்கடி vlog-ஐயும் போடுங்க ப்ரோ, வாரத்துக்கு ஒரு vlog-ஐயும் போட்டு விடுங்க ப்ரோ, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் போய் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஜே பிளாக்கோட தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட வருகிறார். லெட்ஸ் வெல்கம் புண்ணியவதி. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அவனே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தா அப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடையாது. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? அதான் சொன்னேன், யார் போனாலும் என்ன நான் இருக்கேன் ரெடின்னு ஒரு பாட்டு போட்டானே அன்னைக்கு. அப்ப தனியா இருக்கேன்ல. 96ல நான் 5 years old. அந்த சரி பொண்ணு என்னாச்சு, நம்ம போலாம் அப்போ. லெட்ஸ் வெல்கம். சொல்லு தைரியமா சொல்லு. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. வெல்கம் POOJA பூஜா. லெட்ஸ் வெல்கம் பூஜா. யாரியா ஜலஜா? யாரா? யோ, இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா மவுஸ். இரண்டில் மோதி நான் விழுந்தேனே உங்களுக்குள்ள கோடி பொண்ணு கூட ஏதாவது நாங்க டச்ல இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீ எங்களை பண்ற. நான் எதுவுமே பண்ணல. உங்க தம்பிக்கு நான் வந்து ஆஹா, இவன் சும்மா இவன் சுத்தி வர்றா. சப்போர்ட் பண்றேன் சார். ரொம்ப சப்போர்ட் பண்றேன். ஓ, என்ன இப்போ ரொம்ப உறவு முறையெல்லாம் வச்சு பேசுறீங்க உங்க தம்பி? கதை இப்படி போகுதா? என் தம்பிக்கு ஓகே. போன வாரம் அல்வா கொடுத்தீங்களா உங்க பெரியமாக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. நீங்க ஏதாவது வாங்கி வந்திருப்பாரு, கேளுங்க. ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குதிரைக்கு போடுற கொள்ளு வாங்கி வச்சிருக்க, தின்னுட்டு போய். ஒண்ணும் வேணாம், இருக்கிற வெயிலுக்கு நீ காத்து நெருப்புல எடுத்து வந்து போட வேணாம், ஏற்கனவே எரியுது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. டிஜேல ஒரு தீனா இல்ல, டக் டக்குன்னு ரியாக்ட் பண்ற மாதிரி சூப்பர் பா. இது என்கரேஜ் பண்ண கூடாது. நீங்க நோ கோவப்படணும். ஏன் உங்க தம்பின்னு சொல்லிட்டாங்கல, அதுக்கு அப்புறம் நான் இப்படி உங்களுக்காக. யாரு இது? தங்கராசுக்காவா? ஆமா, அப்பா அம்மா இல்லாத ரெண்டு தம்பிங்களை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். என்னதான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. இதோட வருவாங்க சார். உனக்கு என்ன சொல்லியா தப்பு? இது போட்டா ரத்தத்தின் ரத்தமே வழிஞ்சிருக்கு. இந்த அவரை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு பிரியங்கா. அந்த தம்பி உன்னை அவர் பார்க்கணுமா? I am very very busy man. I have no time. Only 10 minutes. என்ன விஷயம் சொல்றீங்களா? உங்க ஃபேஸ் திருமுகத்தை இங்கே கொண்டு வாருங்கள். எல்லாம் பவுடர் எல்லாம் போட்டு வா பாட்டக்குன்னு. இவருதான் சார் டிஜே பிளாக். வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறேன்? முதலாளி வந்திருக்காரு, போய் மாலைய போடு. நல்லா இருக்கு, சூப்பரா செலக்ஷன் நல்லா இருக்கு. புரியல இந்த செலக்ஷன். மியூசிக்ல டக் டக்குன்னு ரியாக்ட் பண்றது பெரிய விஷயம். Thank you sir. என் பாட்டு எனக்கே தெரியாது, நீங்க அதுல வந்து டக்குன்னு கேட்டு அக்காக்காக ரியாக்ட் பண்ற விஷயம்லாம் உண்மையிலேயே பாசத்தை வந்து எனக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, போய் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கால்ல வந்து. தம்பியே சொல்லிடுச்சு, ஓரமா போய் துடு போடுமா. Thank you so much. Thank you பா. Thank you auntie. தேங்க்யூ. ஆண்டி கிட்ட வாங்க, எல்லாரும் ஆண்டி கிட்ட வாங்க. வரவா?
வர சொல்லிட்டா சந்தோஷமா இருங்க, எனக்கு ஒண்ணும் அவன் வர அங்கேருந்து அபிஜித் கிளம்புறதுக்கு அபிஜித் வாடா ஆண்டி கிட்ட வரியா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க, இவ்வளவு ஓப்பனா தூங்க மாட்டெல்லாம் போடுறாங்க. அடிச்சு பாருங்க தெரியுங்க. அடிச்சு பாருங்க தெரியும். என்ன கோயில் மணியா நீ? நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்கப்பா. வேற ஏதாவது பாட்டு அக்கா இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அக்கா இம்ப்ரெஸ் பண்றது ஆன்ட்டியே சாரி. அறிவியட்ட பாரு இல்ல சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும். ஊசி போட்டு கொண்டு கடல்ல எலி போட்டணும். இன்னும் பாட்டி தான் சொல்ல இல்ல. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டானே. Từ nhỏ hiểu gõ đời tranh vô và làm nhanh thôi phải đương đầu. போய் பெரியமாட்ட சொல்லு, கொசு பேட் நினைச்சு இது இப்பதான் பண்ணுக்க போறாங்க, சவுண்டே வரலன்னு கேட்க போறாங்க. ஓகேவா? உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்டடி பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஹூ ஆர் யூ? அந்த மாதிரி ஹியூமன். ரொம்ப நாளாச்சுல பார்த்து நேத்து தான் பார்த்தோம். ரொமான்டிக்கா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேக்குறாங்க, சொல்லிடுங்களேன் சார். ஐ லவ் யூ. மேடம் ஐ லவ் யூ. நான் நேர்ல பாக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். அப்ப நாங்க எப்படி கேமரா எடுத்துட்டு வர்றது? சமைச்செல்லாம் கொடுத்தது இல்ல, இந்த தோசை ஊத்தி அது மேல எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் சமைக்க தெரியும், ஆனா சமைக்காத பேர் நாங்க காமிச்சுப்போம். எஸ். இது ஒரு கேள்வியாமா? வீட்டுல அவர் எப்படி இருப்பாருன்னா அவங்க சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு, பனியன் போட்டிருப்பாரு, அவர் இஷ்டம் அப்படின்றாரு. இது என்னமா கேள்வி? அதே வீட்டுல எப்படி இருப்பாருன்னு கேளு. அவர் இஷ்டத்துக்கு இருப்பாருமா, உனக்கு என்ன அதெல்லாம்? என்ன பாட்டு உனக்கு வேணும் சொல்லு. அடுத்து அங்க என்ன தெரியுமா ஒரு கேள்வி வரும், ஏன் உங்களுக்கு தெரியாதா? Sorry. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்க, இல்லாட்டி அவரு சீக்கிரமா நாளைக்கு இங்க வராரு. சார் கராமல எங்க மாமா இருக்காரு, ஒரு பார்சல் மட்டும் கொடுத்துருங்க. அப்பா எனக்கு சத்தியமா முடியல. ஏன்னா அதாவது விஜய் ஆண்டனி சார் இப்படி வந்து தக்லீஃபில் வந்து அதாவது நம்ம டிஜே தக்குன்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த தக்கை. ஆனால் பார்த்தாச்சுன்னா வந்துட்டு உள்ள சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமே வந்துட்டு மியூசிக்குக்காக எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து அதில் நடக்கிற ஹியூமர்ஸ்க்காகவும் நல்லா நிறைய பார்க்கலாம். அந்த ஹியூமர் சரி தான், அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அந்த ஹியூமர், அதாவது ஹியூமர்ன்றதை விட ரெண்டு பேரும் மாறி மாறி கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடி ஜோக்குகளை போட்டு தள்ளுறதும் ஒரு ஆளையும் விடுறது கிடையாது. செட்டில் இருக்க அவ்வளோ வேறையும் கலாச்சி அந்த சீஃப் கெஸ்டாக வரவங்களையும் சரி உள்ள இருக்கிறவங்களையும் சரி, அதுலேயும் சீஃப் கெஸ்டாக வரவங்க பிரியங்காவை வச்சு செய்கிறது அந்த ப்ரோக்ராமில் வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்ததில்ல, மேடம் தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்ப்பேன், அதில் தான் எனக்கு வந்து தெரியும். ஓகே, எனிவேஸ் நீங்கள் கேட்ட மாதிரி டிஜே தக்லைஃப் வீடியோ கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்னென்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கேட்க மறந்துடாதீங்க. அது போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க, அப்போ தான் இந்த வீடியோ மேலே போகும். ஸோ நாங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணால் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.